லைவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா, ராமாயணா தி லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா. இப்போ இந்த படத்தினுடைய திரைவிமர்சனம் தான் பார்க்க போறோம். ராமாயணத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை கார்ட்டூன்ல எடுத்திருக்காங்க. அதாவது அனிமேஷன் வடிவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் படித்த எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதனுடைய இயக்குனர் 2 பேர். அதாவது நம்ம சின்ன வயசுல இந்த ராமாயணம்லாம் பார்த்தோம்னா டிவியில போடுவாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம டிவியில பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குமோ, அதாவது பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவும் சின்ன பசங்களுக்கு இல்லாம அதாவது பெரிய ஆட்களுக்கும் இந்த படத்தை ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தை ராமாயண புத்தகம் படித்தவங்க எல்லாருமே இந்த கதையை ரொம்பவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ராமன், லட்சுமணன், சீதை, ஹனுமான் இது மாதிரி தான் கதை ஃபுல்லாவே அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் ராவணன் வில்லன் கேரக்டரா வருவாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த படம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த ராமாயணம் கார்ட்டூனாக போட்டாங்க அப்படின்னா சின்ன பசங்க தான் உட்காந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. இந்த படத்தை தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது இல்லாமல் ஆனால் ஆக்சுவலாக இதை 3D பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். இது 2Dயில் தான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 4K வெர்ஷனில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை குவாலிட்டி வைஸ் பிக் ஸ்கிரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம நிறைய கதைகளில் ராமாயண கதைகள் படிச்சிருப்போம். ராமர் பாலம் எப்படி உருவாச்சு அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியும். அதை வச்சு ஒரு அரசியலே எல்லாருமே இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கார்ட்டூனில் அந்த ராமர் பாலம் ஏன் உருவாச்சுன்ற விதத்தை அவ்வளோ அருமையாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதே போல் அண்ணன் தம்பினா ராமன் லட்சுமணன் தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அருமையாக இந்த கார்ட்டூனில் இருக்கும். எல்லாருக்குமே ராமாயணம் படிக்கும்போது தெரியும், ராமன் லட்சுமணா கூட அண்ணன் தம்பி அவர் யாரும் இருக்க முடியாதுன்னு. இந்த ராமாயணம் இந்த கதையை பார்க்கும்போது நம்ம பொம்மன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். மற்றபடி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த படத்து மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராகவே நம்ம யூகிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸாகவும் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் போயிட்டு படத்தை பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய விமர்சனங்களும் கீழே பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.